ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்றைக்கி நம்ம நெல்லிக்காயில் எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சுக்கிறேன். அப்புறம் 3 நெல்லிக்காய் எடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, 7-8 பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு தக்காளி இல்லை 1.5 தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பில்லை, 2-3 வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியோடு அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.